தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தெய்வத்திற்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் கேட்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு விசுவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகள். விசுவாசத்தினால், தெய்வத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால், கர்த்தருடைய வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய விசுவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அல்லது நன்மைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதல்ல விசுவாசம் என்பது என்ன, விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரும், விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது, அதை பார்த்துட்டு இந்த விசுவாசத்தினால் கிடைக்கிற 7 வித ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 7 வித ஆசீர்வாதங்களும் கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் ஒரே அதிகாரத்திலிருந்து நாம தியானிக்க போறோம். 7 வித ஆசீர்வாதங்களை குறித்தும் அந்த கலாத்தியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சவங்க எல்லாம் எப்படி படிச்சீங்கன்னு தெரியல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நம்ம பார்க்கிறது நிச்சயமா நடக்கும். காணப்படாதவைகளின் நிச்சயம், பரலோகம் என்று ஒன்று உண்டு, பரலோகத்துக்கு நான் போவேன், அங்க பரலோகத்துல தேவனோடு இருப்பேன். நம்ம யாரும் நம்ம பரலோகத்தை பார்த்தவங்க கிடையாது. ஆனால் என்ன இருக்கணும், நமக்கு காணப்படாதவர்களுடைய நிச்சயம். ஒரு நிச்சயம் இருந்தால்தான் அதை நோக்கி நாம் ஓட முடியும். நிச்சயம் இல்லை என்றால் நாம் ஓட முடியாது. மோட்சமோ நரகமோ இருக்கிறது என்று ஒரு காரியத்தை நாம் அறிந்தால்தான் அதை நோக்கி ஓட முடியும். அது தெரியாம எப்படி ஓட முடியும்? அதனாலதான் அது காணப்படாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் எப்படி வரும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தை நாம் கேள்விப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய விசுவாசம் வரும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காம, கர்த்தருடைய வசனத்தை கேட்காம, எவ்வளவு வசனத்தை நாம கேட்காம நமக்கு விசுவாசம் வராது. அப்படிப்பட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம பொய்யர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். விசுவாசிக்கிறேன் வராது. இதை நாம இன்னும் நம்ம கொஞ்சம் கீழே நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசிக்கிறேன் மட்டும் போதாது. நம்முடைய கிரியைகள் என்ன, நம்முடைய ஆக்ஷன்ஸ் என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, அதுல தான் அந்த விசுவாசம் வெளிப்படும். விசுவாசம் மற்றபடி வெளிப்படாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை சொல்லும் போது சொல்றாரு, வீணான மனுஷனே ஆரம்பிக்கிறார். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ஆபிரகாமை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5:6 கூட வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்போடு செய்கிற கிரியை வேற எதுவுமே உதவாது. அன்போடு செய்கிற கிரியை தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உதவும்.
மற்ற எந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உதவாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் வீட்டு, தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் விட்டுட்டு கிளம்பி வரும்போது சுமார் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிளம்பி வராப்புல. அப்போ எங்க போறோம், எப்படிப்பட்ட இடம் ஒண்ணுமே தெரியாது. காடு மேடு, யாரு மிருகங்கள் வருதா ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு கீழ்ப்படிந்து வந்தான். அதனாலதான் அவன் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசத்து மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால்தான் சவுல் தன்னுடைய ராஜரீகத்தை, ஆளுகையை இழந்தான். உண்மைதானே? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். கர்த்தருடைய சத்தம் உனக்கு போனா அவ்வளவுதான். கிணத்துல குதின்னா குதிக்கும். நாம் குதிச்சா என் கால் ஒடிஞ்சிருமே, ஒன்னும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் சொன்னா குதிக்கணும், தூதர்கள் உன்னை தாங்குவார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் சொன்னவர், சொன்ன கர்த்தர், எந்த மனுஷன் சொல்லல, சொன்னவர் கர்த்தர். அவர் என்னுடைய பாதம் கல்லில் விழாதபடி என்னை காக்கும்படி தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு குதிக்க சொன்னா நான் குதிச்சுட்டு முடிஞ்சு போச்சு, மீதி அவர் பார்த்துக்குவாரு. அப்புறம் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம்ல, ஆண்டவரே நீங்க சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன், குதிச்சேன், என் காலை ஒடிச்சது நீங்க தான். கேட்க முடியுமா? முடியாதா? முதல்ல குதிச்சுக்கிட்டு கேட்கணும். அப்புறம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது அதே 11ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தேவன் சொல்றார் அவன்கிட்ட, ஈசாக்கு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பேரு ஈசாக்கு, பேரன் கொடுத்துட்டாரு. தெய்வன் பேர் கொடுத்த ஒரு சிலர்ல ஒரு ஆள் யாரு? இந்த ஈசாக்கு. உனக்கு பிறக்க போற பிள்ளை ஈசாக்கு, அவன்கிட்ட உன் சந்ததி விளங்கும், அந்த சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் சொன்னவரே உன் பிள்ளைய பலியா கொடுத்தார். அவருக்கு தெரியும் சொன்னவர் எப்படியாவது காப்பாத்துவாரு. ஏன்னா சொன்னது இவனிட்ட உன் சந்ததி விளங்கும் சொல்லிட்டு. ஒரு கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னுடைய வாலிப நாட்களே அவனுக்கு மரணம் நெருங்குகிறது. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ்ந்தானே, எனக்கு இப்படி மரணம் வருதே அப்படின்னு சொல்லும் போது கடவுள் அவனுக்கு தோன்றி சொல்லுங்களா, பக்தா உன்னுடைய பக்தியை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும்? பைபிள்லாம் இல்லை, இதெல்லாம் கேட்டுறாதுங்க. பைபிள் எங்கேயாவது வசனம் இருக்கான்னு கேட்டுறாதுங்க. இது ஒரு கதை. உன் பக்தியை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு மரணம் நிச்சயித்ததுனால சொல்றானா, இவனுக்கு மரணத்தை சொல்லியாச்சு, உனக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் கேட்கிறான், என்னுடைய மனைவி மூலமா பிறக்கிற பிள்ளையுடைய பிள்ளையை நான் காண வேண்டும். இவனுக்கு என்ன வச்சுச்சாச்சு? மரணத்தை பிரிச்சாச்சு. பக்தன் தெய்வம் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வர வேண்டும்? என் மனைவி மூலமா பிறக்கிற பிள்ளையுடைய பிள்ளையை நான் காண வேண்டும். கடவுளே குழம்பி போயிட்டார்ல. கடவுளை என்ன பண்ணிட்டாரு? குழம்பிட்டாரு. இப்போ வரத்தை கொடுத்துதானே ஆகணும். இப்போ வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இவனை சாகடிக்க முடியும்?
அவனுடைய மனைவி கர்ப்பவதி ஆகணும், அவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு குழந்தை பிறக்கணும். அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு நான் சாவேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, இவனை சாகடிக்க முடியாது. இது ஒரு கதை. ஆனா நம்முடைய தெய்வம் என்ன சொன்னார் பாருங்க, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன ஈசாக்கையே பலியிட சொல்லுகிறார் தெய்வம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, ஒருவேளை நான் பலியாக அவனை ஒப்புக் கொடுத்து விட்டாலும் அவனை எழுப்ப யாருக்கு முடியும், தேவனால முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தோட தான் போறான். போகும்போது வேலைக்காரங்கள்ட்ட சொல்றான், நாங்க போய் திரும்ப வருவோம்னு சொன்னோம். அப்படித்தானே சொன்னான், நான் போய் பலி விட்டுட்டு வரேன் சொன்னான். நாங்கள் பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் அவன் பலியாக ஒப்பு கொடுத்ததை பாவனையாக திரும்ப பெற்றான். அதனாலதான் இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தினாலே கிரியை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டார். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது நம்முடைய தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் உண்டு பண்ணும். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா எந்த நன்மையும் நாம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ 3 காரியங்கள் உங்களுக்கு சொன்ன. ஒன்று, விசுவாசம் என்பது என்ன. 2வது, விசுவாசம் எப்படி நமக்குள்ளே உண்டாகும் என்று பார்த்தோம். 3வது, விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்கிற காரியத்தை பார்த்தோம். இப்போ நம்ம 7 குறிப்புகளை நான் சொல்ல போறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாசத்தினாலே என்னென்ன காரியங்கள், நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம பார்க்க போறோம். 1, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நடப்பித்து ஆவியை பெற்றீர்களா, விசுவாச கேள்வியை பெற்று ஆவியை பெற்றீர்களா? இப்போ இந்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. என்னதுங்க, நான் வித்தியாசமா பிரிச்சு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பெற்றீர்கள்? அதுக்கு ஆன்சர் அங்கே இருக்கும். கலாத்தியர் 3:14 கொஞ்சம் வாசிங்களேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பெறணும்? விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப விசுவாசத்தினாலே தான் அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே தான் தேவனால் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு பரமேறி சொல்வதற்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தத்தை அங்கு சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவுடைய வாக்குத்தத்தம் அது உங்களுக்கு வரும், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்கிற காரியத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள். காத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்று இயேசு சொல்லி பரமகிரி போகிறார். அந்த 2:33 அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து திரும்பவும் சொல்லுகிறார்.
அந்த பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்றாரு 2:33. அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அந்த வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். இந்த பரிசுத்த ஆவி என்பது ரொம்ப 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 முக்கியம். ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷருக்கும் அது அவசியம். இந்த பரிசுத்த ஆவியை பெறாதவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்வது உண்டானால் நீங்கள் ரட்சிப்பிலே முழுமை பெறவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயலாற்ற முடியாது, அவர் உங்களை வழிநடத்த முடியாது, சத்தியத்தை போதிக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் 2:39 கொஞ்சம் வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி போதும். அப்போ வாக்குத்தத்தமானது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நம்ம எல்லாம் தூரத்தில் முதல்ல அவங்க சொல்ல வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அது யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்கள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். யார் அந்த தூரத்தில் உள்ள யாவரும்? நம்ம தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தான் இதெல்லாம் முழுமை அடையும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நீங்க எங்க போயாவது வாங்கிக்கணும். புரியுதா? வாஞ்சிக்கணும். எனக்கு வேணும், பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்ன பரிசுத்த ஆவி வந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியும். அதுதான் காரியம். இப்போ வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு. நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை பெறுகிறதுனாலே பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கி இருந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரங்களா மாற. புரியுதா? இப்ப விசுவாசத்தினால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் கலாத்தியர் நிருபத்துல மட்டும்தான் நான் தியானம் பண்றேன். வெளியில நான் போகல. ஒத்து வசனங்களை மாத்திரம் அங்க எடுக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெறுதல் என்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 1:13 வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பார்த்தீங்களா? வாக்குத்தத்தம் எப்போ? உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அதான் நான் முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விசுவாசம் உண்டாக வேண்டும். விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் பெற்ற ஜனமாய் நாம இருக்கிறோம். பாத்தீங்களா? தூர தேசத்துல தேவனை தெரியாத ஜனங்கள், இருளில் வாழ்ந்த ஜனங்கள், அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் நம்ம மேல தேவன் இரக்கம் வச்சு இந்த கடைசி காலத்துல இந்த பூமியில நம்ம பிறக்க வைத்து நம்மை ரட்சித்து சத்திய வசனத்தை சொல்லி சபையில கொண்டு வர செய்து இந்த வசனங்களை எல்லாம் போதித்து அவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியும் பெற வச்சு எவ்வளவு நம்ம மேல இரக்கம் வச்சிருக்கிறார் தெய்வம். பாத்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொர்நேலியு என்ற மனிதன் அவன் புறஜாதியான். அவன் ரோமர் படையுடைய ஒரு தலைவன். பேதுரு போய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறாரு. போதிக்கும் போதே, கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அவன் எப்படி கேட்டிருப்பான்? அத விசுவாசத்தோடு வாஞ்சையோடு கேட்ட ஒரு மனிதன். அவனுடைய தான தர்மங்கள் எல்லாம் தேவனால் நினைவு கூறப்பட்டிருந்தது. தேவனே தன்னுடைய தூதனை அனுப்பி பேதுருவை
யோப்பா பட்டணத்திலிருந்து வர சொல்லி கர்த்தருடைய வசனத்தை போதிக்க கேட்கிறான். தேவன் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறதற்கு தம்முடைய தூதனையே அனுப்புகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நன்மை செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். புறஜாதிகள், அருவருக்கப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். அவர் நம்ம ஆண்டவர் ஜாதி பார்க்கிறவர் அல்ல, இனத்தை பார்க்கிறவர் அல்ல, மொழியை பார்க்கிறவர் அல்ல, உயர்ந்தவன் தாண்டவன் பார்க்கிறது அல்ல. அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, அவன் எந்த ஜாதியானா இருந்தாலும் சரி, எந்த இனத்தானாலும் சரி, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவர், அவர்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், அவர்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா! இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:5 வாசிக்கலாம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆவியை அளித்து அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்வது நம்முடைய அவருடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ. கொஸ்டின்ல கேட்டார், எதனாலே செய்கிறார்? இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பாருங்க, இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்பார். வேற ஒன்னும் செய்யறதில்லை. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இயேசுவை சுற்றிலும் அநேக என்ன பண்ணிருக்கிறாங்க, அநேக ஆண்கள் சுற்றி இருக்கிறாங்க, ஒரு சில பெண்களும் இருப்பாங்க. இயேசுவோட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பெண்களும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல தன்னுடைய சொத்தெல்லாம் வைத்தியருக்கு கொடுத்துறா. என்னங்க, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு கொடுத்து சற்றேனும் குறையாத ஒரு ஸ்திரீ. அப்படிதான் வசனம். சொத்தெல்லாம் கொடுத்துட்டா. டாக்டர்கள், நல்ல டாக்டர்கள் நிறைய வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. நம்ம நிறைய சொத்து இருந்தா பெண்மணி நினைக்கிறாங்க. எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் இழந்த பெண்மணி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, தன்னுடைய இருதயத்தில் எண்ணினாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டு ஓடி போனா. யாரையும் பார்க்கல, யாரும் பார்க்கல. எவன் என்ன பார்க்கிறான், எவன் என்ன பிடிச்சிட்டா பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டால் போதும் என்று ஓடி போய் தொட்டா உடனே சரியாயிட்டான். ஹல்லேலூயா! நம்மவும் அந்த விசுவாசத்தோடு செயல்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் தூரம் நின்று இருந்தான்னா அவளுக்கு அந்த அற்புதம் நடந்திருக்குமா? விசுவாசத்தை தன்னுடைய செயலிலே காட்டினாள், விசுவாசத்தை தன்னுடைய கிரியைகளை நடப்பித்தாள். அதுதான் திமேயுவின் மகன் பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பக்கத்துல போனவங்க என்ன சொன்னான், வாய் போட்டு சும்மா இல்ல, இவன் அதட்ட என்ன பண்றான், இன்னும் அதிகமாய் சத்தம் போடுறான். தேவன் பார்க்கிறார், நம்ம ஆண்டவர் பார்க்கிறார், அவனை கூட்டிட்டு வாங்க. உனக்கு என்ன வேண்டும்? எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஒரு 10 கோடி ரூபாய் தரும்னு கேட்டாங்க. அப்படி 10 கோடி ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, பிச்சை எடுத்து என்னால முடியல ஆண்டவரே. அவனுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஹல்லேலூயா! கேட்கிற நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். எதை கேட்கிற ஆண்டவர்கிட்ட, என்னுடைய கண்ணு சரியா இருந்தா நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே. நான் பிறவிலேயே கூட நான் எவ்வளவோ நிந்தை அவமானங்கள் பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆண்டவரே, எத்தனை பேரால் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு தேவை என்னுடைய கண்கள், நான் பார்வையடைய வேண்டும். நான் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, அப்படி ஆகட்டும் போ. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லாம எதுவுமே தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகவேதான் விசுவாச கேள்வியினாலே தான் என்ன நடக்கிறது, அற்புதங்கள் நடப்பிக்கிறவர், அற்புதங்கள் நடக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன, விசுவாசத்தினாலே நமக்கு அற்புதங்கள் நடக்கின்றன.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்த வசனங்கள் நிறைய இருக்கு. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நமக்கு நேரம் பத்தாம போயிடும். ஹல்லேலூயா. இல்லையா? விசுவாசத்துக்கு நிறைய இருக்கு, நீங்க பார்க்கலாம். மூன்றாவது கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் யாரெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ, விசுவாச வழியை, மார்க்கத்தார் என்றால் வழிகள், வழியை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததிகள். அவன் சொல்றான், நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை. ஆபிரகாம் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான். அந்த விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் என்னவா மாறுவோம்னா ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 3:29 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் யாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியார். கிறிஸ்துவின் உடையவர்கள் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமின் சந்ததியார்கள். உங்களுக்கு ஒரு நான் ஹோம்வொர்க் ஒன்று கொடுக்க போறேன். நீங்க இந்த கிறிஸ்துன்னு வருகிற இடத்தெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. பைபிள்ல வாசிக்கும் போது இயேசு என்று சொல்லப்படுகிற இடத்தை தனியா நோட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே 1-2 பிரேயர் மீட்டிங்ல அதை சொல்லி இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு சொல்லல சபையில, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க. கிறிஸ்து என்று வருகிற இடம் எப்படி இருக்கு, இயேசு என்று வரப்படுகிற இடம் எந்த இடத்துல இருக்கு. சில இடத்துல இயேசு கிறிஸ்துவோடும், சில கிறிஸ்து இயேசுன்னு வரும், சில இடத்துல கர்த்தராகிய இயேசுன்னு வரும். இப்படியெல்லாம் இருக்கும். இந்த இடங்களை கொஞ்சம் நோட் பண்ணி நீங்க செக் பண்ணீங்கன்னா சில விசித்திரமான வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் அதை சொல்லி குழப்ப விரும்பல. நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய ஜனங்கள் சத்தியத்திலே வளர வேண்டும். இங்க இருக்கிற அநேகர் சத்தியத்திலே வளருகிற ஜனங்கள். அதனாலதான் இந்த உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததியார் என்றால் நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆக இருக்க வேண்டும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். விசுவாச மார்க்கத்தார். அடுத்தபடியாக 4வது ஆசீர்வாதம் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டது. நம்மெல்லாம் யாருங்க? புறஜாதியார். இந்த புறஜாதியார் எல்லாரையும் தேவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்குகிறார், ஆபிரகாமின் சந்ததி ஆக்குகிறார் என்கிறதை வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சுவிசேஷம் என்னது? சுவிசேஷம் என்பது நற்செய்தி, நல்ல செய்தி, காஸ்பல். நல்ல மொழிபெயர்ப்பு மத்தேயு எழுதின சுவிசேஷம் வராது, மத்தேயு எழுதின நற்செய்தி இருக்கா இல்லையா? நல்ல செய்தி, காஸ்பல். அப்போ அது அந்த நல்ல செய்தியை ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்னது? சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். அது சம்பந்தப்பட்ட வசனங்களை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:15 வாசிக்கலாம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே
நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். அப்ப கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் விசுவாசிகளாக மாறும்போது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது போல நாம் என்ன பண்றோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். இன்னொரு வசனம் ரோமர் 5:1 வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்றோம்? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு சிலுவையில செய்த நிறைய காரியங்கள் உண்டு. தேவனோடு ஒப்புரவாக்கினார், இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்புரவாக்கினார். அப்புறம் என்ன பண்ணாரு? வானத்திலையும் பூமியிலும் இருக்கிறவங்களோடு அதாவது வானத்தின் தூதர்கள் அவர்களோடும் பூமியில் இருக்கிற யாவரோடும் ஒப்புரவாக்கினார். பகையை கொண்டு நமக்கு என்ன பண்ணாரு? சமாதானத்தை, அவரே நம்முடைய சமாதான காரணர் ஆனார். நிறைய காரியங்கள் இருக்கு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழித்தார். நம்முடைய மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை ஜெயம் கொண்டார். மரண பயத்திலிருந்து நம்மை விடுவித்தார். நிறைய சொல்லிட்டே போலாம். சிலுவை என்பது ஒரு சாதாரண, அதான் சிலுவையை பற்றிய உபதேசம். சும்மா சிலுவையை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றது இல்ல. சிலுவையை கட்டி பிடிச்சிட்டு ஆண்டவரே எனக்காக மரித்தீரே 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 கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது இல்ல. சிலுவையை பற்றிய உபதேசம் நிறைய பேசிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அடுத்த ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:9. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு முன்ன பார்த்தா நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் பார்த்தோம். இப்ப என்னன்னா விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 12:1-3 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. First obey my command. என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணு? கீழ்ப்படி. முதல் போ. அப்புறம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, அவனாலே பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆபிரகாமின் சந்ததிகளாகிய விசுவாச மார்க்கத்தாராகிய நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்மை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தெரியுமா? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். பணத்தை பற்றி பேசுறது இல்ல. அப்படிப்பட்ட மற்றவங்க நிறைய வச்சிருக்கிறாங்க. பிறருக்கு கொடுத்து உதவணும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதனால உங்களுக்கு சாட்சி சொல்லும் போது என்ன நற்கிரியை செய்திகள் வந்து சாட்சி சொல்லுங்கள் சொன்னோம். தேவன் நாம் பெற்ற நன்மையை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கிறதா அவர் விரும்புகிறார். அப்போதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம மட்டும் பெட்டியில பூட்டி வச்சா இது பிரயோஜனப்படாது. அவன் கொடுக்கிற எண்ணெய் இல்லை, அதனால உள்ளதையும் என்ன பண்ணிடுவோம்? பிடிங்கிடுவோம். இல்லாத உள்ளதும் எடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததிகளாக ஆசீர்வதிக்கப்படுவோமோ அதே போல நம்முடைய உறவினர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களும் விசுவாச மார்க்கத்தாராய் மாற்றப்பட வேண்டும். அவர்களும் ஆபிரகாமின் சந்ததிகளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நான் மட்டும் சமாதானமா இருக்கிறேன், நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா அடிபட்டு என்ன மண்டையை உடைச்சிட்டு இருக்கட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கணும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்.
அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்கிற ஒரு நோக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆறாவது ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எல்லாரும் பாவத்தின் கீழ் ஏகமாய் அடைத்து போடப்பட்டார்கள். ஆனா விசுவாச மார்க்கத்தாருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாரையும் வேதம் என்ன பண்ணிடுச்சு? பாவத்தின் கீழ் ஏகமாய் அடைத்து போட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற, பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து வராரு பாருங்க எல்லா இடத்துலையும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாச மார்க்கத்தார்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி. அப்ப விசுவாசம் உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். ஏனென்றால் எல்லா வாக்குத்தத்தமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. யார்கிட்ட இருக்குங்க? 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தமும் எங்க உட்கார்ந்து இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம், ஆமேன், அப்படியே அப்படியே ஆகட்டும், எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பலிக்க வேண்டும் என்றால் விசுவாச மார்க்கத்தாராய் மாற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்கள் பலிக்கின்றன. இது 6வது ஆசீர்வாதம். 7வது கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. யாருடைய புத்திரர்கள்? தேவனுடைய புத்திரர்கள். இயேசுவினுடைய புத்திரர்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் தனியா பிரிச்சுட்டீங்களாலே நீங்க ஏசப்பா கூப்பிடுறதை நிறுத்திடுவீங்க. பிரிச்சு கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுருவீங்க. கர்த்தருக்கு நீங்களே நல்லா தியானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அது சம்பந்தப்பட்ட 1-2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 4:6-7 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கப்பட, நீங்க எப்ப புத்திரராகிறீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. நமக்கு தெரியும், யோவான் 1:12 என்ன எழுதியிருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ, எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த சிஸ்டம் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதே மாதிரி கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்ப அடுத்த வசனம் போது நம்ம கலாத்தியர் 4:6 பார்க்கிறோம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால், யாருடைய புத்திரராய் இருக்கிறபடியால்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே அனுப்பப்பட்டதினாலே பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று என்ன பண்ணுறோம்? கூப்பிடுகிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே
அப்படியானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரன் என்ன என்னங்க அர்த்தம்? அப்பாவுடையதெல்லாம் பிள்ளைக்கு, அவ்வளவுதான். அப்பாவுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு. யாரெல்லாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரம், புத்திர சுவீகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்தெடுக்கப்பட்டவர்கள், அடாப்டட் சில்ட்ரன். நாமெல்லாம் அவருடைய டைரக்ட் சில்ட்ரன் பிள்ளைங்க கிடையாது. இயேசு மட்டும்தான் அவருடைய டைரக்ட் பிள்ளை. அப்ப நாமெல்லாம் புத்திர சுவீகாரமானவர்கள், அடாப்டட் சில்ட்ரன். அதனால நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னமா வர்றோம்? தேவனுடைய சுதந்திரம். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிற எல்லா காரியத்துக்கும் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். நல்ல ஆசீர்வாதம் தானே? அடுத்தது அதோட சம்பந்தம் இன்னொரு வசனம், ரோமர் 8:14-17 வசனங்கள். 8:14 அப்புறம் 17 வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் யாருக்கு தான் கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். அப்பாவுக்கு சொத்தை போய் பக்கத்து வீட்டுக்காரன், ஐயா உங்க சொத்துல கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சாலும் போடான்னு விரட்டிடுவார். என் பிள்ளைக்கு வச்சிருக்கிற சுதந்திரம் இல்லையா? அப்பாவுடைய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு. அதனாலதான் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அந்த சுதந்திரத்துல எனக்கும் பங்கு உண்டு. உடன் சுதந்திரர். புரியுதா? மூத்த குமாரனுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ இளைய குமாரனுக்கு, அடுத்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சுதந்திரம். அப்படிதான், அதான் உடன் சுதந்திரர். தேவனுடைய சுதந்திரர், ஆனால் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்றது? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். ஆனா அதுக்கு கண்டிஷன் வச்சிருக்கிறார் பாரு. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அதுதானே நமக்கு வேண்டாம். பிரச்சனை அங்கத்தான். எல்லாம் இவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் வேணும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரம், இயேசு கிறிஸ்துவனுடைய கூடிய உடன் சுதந்திரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாடுகள் படணும். பாடுகள் என்ன பண்ணணும்? சகிக்கணும். பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா தான் அப்படி ஆகும். எத்தனை சுதந்திரம் சொல்லியிருக்கிறோம் பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்கள். 7 சொல்லிட்டேனா? எல்லாம் இந்த கலாத்தியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி விளக்கணும் எல்லாத்தையும். அப்போ முதல் ஆசீர்வாதம் என்னது? பரிசுத்த ஆவியை பெறுதல். 2வது ஆசீர்வாதம் அற்புதங்கள் நடப்பிக்கப்படுதல், விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள். 3வது ஆபிரகாமின் பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதம். 4வது நீதிமான்கள் ஆக்கப்படுதல். 5வது ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள். 6வது வாக்கு தத்தங்கள் எல்லாம் பலித்தல். அடுத்தது தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படியான ஒரு அதிகாரம். இந்த எல்லா அதிகாரமே விசுவாச மார்க்கத்தாருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாச கிரியை நடப்பிக்கிறவர்களுக்கு, எப்படி ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதற்கு கீழ்ப்படிந்தானோ அதே போல யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஜெபம் பண்ணுவோமா?